கல்வியாக இருக்கட்டும், எந்த கல்வியை ஆசிரியர் படித்து கொடுத்தால் இந்த நாட்டை அவர்கள் உருவாக்கியவர்களாக படித்து கொடுக்க வேண்டும். உலக கல்வியில படித்துக் கொள்ளக்கூடிய மாணவர்கள், மார்க்க கல்வியை படித்துக் கொள்ளக்கூடிய மாணவர்கள், அவர் பெரிய டிகிரி வாங்கியிருக்கிறார், பெரிய முஃப்தியா இருக்கிறார், பெரிய காரியா இருக்கிறார் என்று பார்ப்பது அல்ல, அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, டிகிரியை வச்சு அவங்களுடைய சடங்குகளை வச்சு பெரிய திறமையா இருக்கும் பலக்கு. உங்கள்கிட்ட போய் உட்காந்து ஓதுனா உங்க பெரிய மாஹிரா வந்துடலாம், பெரிய டாக்டரா வந்துடலாம். கடைசியில படிச்சு கொடுத்தவங்க ஓதி கொடுத்தவங்க வாழ்க்கையை பின்னாடி போய் பார்த்தா அது மோசமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய படிப்பு படிக்கல, ரசூலுல்லாஹ்க்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எந்த படிப்பும் எந்த எழுத்தாற்றும் இல்லாத நபிகள் நாயகம் தன் சஹாபாக்களை எப்படி வளர்த்து வாழ்ந்தெடுத்தார்கள். முதலில் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள், அதை அவர்கள் செய்வார்கள். முதலில் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவார்கள், அதை பின்னால் தொடர்ந்து செய்வார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பெருமானார் சொல்வதை செய்வார்கள், சொன்னதை மட்டுமே வாழ்க்கையில் செய்தார்கள், அதை பிற மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதனால் சஹாபாக்களுக்கு மத்தியில் பெரும் அதிர்ச்சியை, பெரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. அன்பானவர்களே, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி